Hello friends, welcome to AVD Samayal. இன்னைக்கு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு இது வறுக்காதது தான். எள்ளு, வெல்லம் நீங்க எந்த வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய். ரெண்டு கப் பச்சரிசி மாவு, அரை ஸ்பூன் உப்பு, மாவு பிசையறதுக்கு கொஞ்சமா சுடு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க வச்சிருக்க தண்ணியை இந்த அரிசி மாவுல கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் நம்ம மாவு பிசையணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் ஊத்திருக்கேன், மறுபடியும் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். மாவு நம்ம நல்லா பிசைஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நல்லெண்ணெய், இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஆகாம இருக்கணும், அதனால ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் கல்லெல்லாம் இருக்கும். நான் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஏன்னா எள்ளு தீஞ்சிடுச்சுன்னா கொழுக்கட்டை ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடானோன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வெடிக்கிற சத்தமே நமக்கு நல்லா கேட்கும். நல்லா வெடிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆற வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க எள்ளை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். நம்ம எடுக்கிற எள்ளோட அளவை விட வெல்லத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். நான் இதில் ஒரு கப் எள்ளு எடுத்தேன், அதனால் அரை கப் இந்த அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய். இப்போ மறுபடியும் இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பூரணம் ரெடி ஆயிடுச்சு, கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. அதில் நமக்கு மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கூட கையிலேயே ஒட்டக்கூடாது மாவு. இப்போ நீங்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது சப்போஸ் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரிசி மாவை போட்டு நல்லா நீங்கள் கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு வர அளவுக்கு கலந்துக்குங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு இட்லி பாத்திரம் இருந்தால் நீங்கள் எப்போவுமே இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தட்டு நிற்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இது மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.